டெல்லியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அப்போது பார்க்கலாம். தபால் தலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், அவருக்கு உதவியாக இருந்த புரொஃபசர் சீனிவாசன் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நம்ம டாக்டர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்போலேருந்தே இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. நீங்க எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த முறையில அப்போலேருந்தே சரி இது டிஜிட்டல் ஸ்டாம்ப் ஆயிடுச்சுங்க, இல்லைங்கள, ஆனா ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடணும், ஃபர்ஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்ணணும், அவருடைய உருவம் அதுல பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற முயற்சி சின்ன அளவில் எடுத்தாலும் இது என்னைக்கோ தயாராயிடுச்சுங்க. நான் ஆக்சுவல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். என்னைக்கோ தயாராயிடுச்சு. டாக்டர் ப்ரொஃபசர் நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டே இருந்தார், ஏங்க தடையாயிட்டே இருக்கு, கொஞ்சம் போலாமா? தடை ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாம்ப் ரெடி, ஃபர்ஸ்ட் டே கவர் ரெடி. எப்போன்னா நான் தெய்வீகத்தை ரொம்ப நம்புறோம். நீங்க எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவரா வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவஞ்சல் தலை வெளியிடுவதற்கு இந்திய தபால் துறையும் மாமன்னர் வழியில் இறங்கும் அறக்கட்டளையும் நினைவஞ்சல் தலை வெளியிட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த தபால் தலை வெளியீட்டு குழுவின் ஆலோசகராக இருந்து பணியாற்றிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய புரொஃபசர் பேராசிரியர் அவர்களுக்கும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் யாராவது ஒருவர் ஒரு முயற்சி எடுத்தால்தான் எந்த நல்லதுமே சமூகத்தில் அது நிறைவேற்ற முடியும்.